இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அப்படின்ற டாப்பிக்கில் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹூ ஆர் த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன்ஸ் ஹூ ஸ்டார்டட் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க? இந்த போர்ச்சுகீஸ் வந்து ஒரு மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வராங்க. எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இந்த போர்ச்சுகீஸ் வந்து வணிகம் செய்கிறதுக்காக வராங்க. நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து நம்மளோட லேண்டை வந்து கைப்பற்றி அவங்க வந்து ஒரு கோட்டையும் வந்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட பண்புகள், அவங்களோட சமயத்தை இதெல்லாம் வந்து இந்திய மக்கள்கிட்ட வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ உள்ளூர் மக்களுக்கு ஏற்ற மாதிரி கல்வி வழங்கிட்டா நமக்கு வந்து ட்ரேடிங்க்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து வணிகம் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். நம்மளோட லாங்குவேஜை வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் போது நமக்கு வந்து ட்ரேடிங் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்து கொண்டு வராங்க இந்தியாவில். எந்த யூரோப்பியன்ஸ் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் வந்து கொண்டு வராங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். ஃப்ரான்சிஸ் சேவியர் எ ஜூசிட் ஸ்டார்டட் யூனிவர்சிட்டி அட் கொச்சினில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படின்றவர் யூனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கன்னா கொச்சினில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. Francis Xavier, a Jesuit, started a university at Cochin. They started many primary schools. The first college offering degrees on completion of a course was started in Goa in 1575 தான் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டிகிரி ஆஃபர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு காலேஜ் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா கோவாவில். இது ஒரு கொஷினாக கேட்பாங்க. எந்த பீரியடில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1575 வந்து ஆரம்பிக்கிறாங்க. The first college offering degree on completion of course was started in Goa in 1575, where Christianity, logic, grammar, music இது எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது மெயினாக வந்து அவங்களோட சமயத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களோட ரிலீஜியனை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. லாஜிக்கு, அதுக்கப்புறம் கிராமர், மியூசிக் இதெல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. Who was one of the most zealous pioneers and was perhaps the first missionary in India to introduce education for non-Christian children as an evangelistic agency. அதாவது நான்-கிறிஸ்டியன் இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு ஃபஸ்ட்டு மிஷினரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யார் வந்து அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான் கெய்ரனாண்டர் அப்படின்றவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எவாங்கலிஸ்ட் ஏஜென்சி அப்படின்னா ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வந்து கிறிஸ்டியனாக மாற்றுறது தான் வந்து எவாங்கலிஸ்ட் ஏஜென்சி அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா இந்த ஜான் கெய்ரனாண்டர் வந்து ஒரு நான் கிறிஸ்டியன் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில்ட்ரனுக்கும் வந்து எஜுகேஷன் வந்து கொடுத்துருக்காரு. In 1812, Dr. C.S. John established 20 free reading schools in எங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ட்ராங்கம்பாரில் தான் வந்து ஆரம்பிக்கிறார். இலவச கல்வி 20 இலவச கல்வி கூடங்கள் வந்து ஆரம்பிக்கிறார். ஸோ எங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ட்ராங்கம்பாரில் வந்து ஆரம்பிக்கிறார். 2 German bishop named Ziegelnberg and Platzcham started school and training college for teachers in Travancore தான் ஆரம்பிக்கிறாங்க. 2 ஜெர்மன் பிஷப்ஸ் பார்த்திங்கன்னா ஜெய்கன்பல்க் அண்ட் பிளட்ஸ்டம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸு அண்ட் ட்ரைனிங் காலேஜ் ஃபார் டீச்சர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. டீச்சர்ஸ்க்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா ட்ராவன்கோரில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு யூரோப்பியன்ஸ் வந்து போர்ச்சுகீஸ் வந்து ஆரம்பிப்பாங்க மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டமை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரெஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க எல்லா இந்தியன்ஸுக்கும். வேறு எஜுகேஷன் வாஸ் இம்பார்ட்டட் பை இந்தியன் டீச்சர்ஸ் த்ரூ லோக்கல் லாங்குவேஜ். ஒன்று பார்த்திங்கன்னா இந்தியன் டீச்சர்ஸ் மூலமாக அவங்களோட லோக்கல் லாங்குவேஜில் வந்து இந்தியன்ஸோட லோக்கல் லாங்குவேஜில் வந்து எஜுகேஷன் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெஞ்ச் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. 2 German bishop named Ziegelnberg and Platzman started school and training college for teachers in Travancore. ஸோ அதுக்கப்புறமா இவங்க போர்ச்சுகீஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 1600 வராங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்ட பிறகு எஜுகேஷன் ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராஜுவலாக வந்து சான்ஸ்கிரிட் காலேஜ் வந்து மெட்ராஸ் அண்ட் பனாரஸில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. The first bishop of Calcutta, the Reverend, started a missionary college at Calcutta, which became famous as the Bishop College அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா டாக்டர் மிடில்டன் அப்படின்றவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு.
இவர் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிஷப் ஆஃப் கல்கட்டா. ஒரு ஃபேக்ட் இதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த டாக்டர் மிடில்டன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பிஷப் ஆஃப் கல்கட்டா. ஒரு மிஷனரி காலேஜ் மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அது பார்த்திங்கன்னா பின்னால் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் பிஷப் காலேஜ் அப்படின்னு ஆகிடுது கல்கட்டாவில். அடுத்தது மவுண்ட் ஸ்டார்ட் எலிப்ஸ்டன் வாஸ் ஆக்சுவலி a strong advocate of vernacular education, but on his retirement in 1827 his admirers collected funds and established a college offering English classes named the எலிப்ஸ்டன் காலேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எலிப்ஸ்டன் காலேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பேயில் தான் இருக்கும். இந்த மவுண்ட் ஸ்டார்ட் எலிப்ஸ்டன் அப்படின்றவர் அதாவது அவங்களோட வட்டார மொழியில் தான் வந்து கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்வொகேட் பண்ணது யார் அப்படின்னா இந்த எலிப்ஸ்டன் அப்படின்றவர் தான். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா 1827 வந்து ரிட்டையர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவரோட அட்மைரர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, காலேஜ் வந்து ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா இங்கிலீஷ் கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து எலிப்ஸ்டன் காலேஜ் அப்படின்னு சொல்லி நேமும் கொடுக்குறாங்க. எங்கே இருக்குன்னா பாம்பேயில் இருக்குது. Mount Strand Elphinstone was actually strong advocate of vernacular education, but on his retirement in 1827, his admirers collected fund and established a college offering English classes, named the Elphinstone College at Bombay. Missionaries made a good deal of attempt for the propagation of education in India. Due to their efforts, many institutions were established. The institution imparted Western education as well as Indian education. ஸோ இவங்க எஃபர்ட்னால பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் எஜுகேஷனும் கொடுக்குறாங்க, இந்தியன் எஜுகேஷனும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விச் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் மேட் அ ப்ரொவிஷன் ஃபார் ஆனுவல் கிராண்ட் ஆஃப் சம் ஆஃப் 1 lakh rupee ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் அதாவது இந்த நிறைய பட்டய சட்டம் பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஆனால் முக்கியமான ஒரு பட்டய சட்டம், எந்த பட்டய சட்டம் வந்து எஜுகேஷனுக்காக வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியர்களுக்கான கல்வி பொறுப்பை வந்து உறுதிப்படுத்துகிற சட்டம் எது அப்படின்னு கூட கேட்பாங்க. எப்படி கல்விக்காக இந்த கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியர்களின் கல்வி பொறுப்பை உறுதிப்படுத்த எந்த சட்டம் உதவியது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 1813. ஸோ இந்த பட்டய சட்டம் மூலம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து கல்வியை மேம்படுத்துறதுக்கு ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய் தொகையை வந்து வழங்குறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்க கொஷின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. விச் இஸ் கால் த மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உட்ஸ் டிஸ்பேச் 1854 தான். உட்ஸ் கல்வி அறிக்கையான 1854 வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆங்கில கல்வியின் மகாசாசனம் மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா உட்ஸ் டிஸ்பேச் 1854 தான். ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறோம் மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இந்தியா அப்படின்னு ஏன்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா எல்லா நிலைகளும் இருக்கும் மக்களுக்கும் பார்த்திங்கன்னா கல்வியை வழங்குறதுக்கு இந்த அறிக்கை வந்து ரொம்ப உதவி செஞ்சுச்சு. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா ஆங்கில கல்வி தான் மெயினாக வந்து இவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக வந்து இந்தியரோட கலாச்சாரம் டோட்டலாக வந்து அப்படியே வந்து விலக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு இந்த சட்டம். Wood's Dispatch 1854 is called the Magna Carta of English Education in India because it was the first declaration of British education policy for educating the masses at all levels. அதாவது எல்லா நிலைகளில் இருக்கும் மக்களுக்கும் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வழங்குறதுக்கு வந்து இந்த உட்ஸ் டிஸ்பேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டேட் எஜுகேஷன் வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. மாநில கல்வியை பார்த்திங்கன்னா முழுசாக வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்தியன்ஸோட கல்ச்சர், அவங்களோட ஐடியல்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. மெயினாக வந்து இங்கிலீஷ் எஜுகேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா உட்ஸ் டிஸ்பேட்சோட இந்த அறிக்கை 1854 இஸ் கால்ட் த மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா. After the Second World War, a very important plan for education development known as the Sergeant Report 1944 was prepared. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து ஒரு பிளான் வந்து போடுறாங்க எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக. அந்த பிளான் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ரிப்போர்ட் 1944. இவ்வளோ தான் புக்கில் வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரிப்போர்ட் அப்படின்றது 1944 வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இன் டேஷ் காந்திஜி evolved a scheme popularly known as வர்தா ஸ்கீம் ஆஃப் பேசிக் நேஷனல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வர்தா கல்வி திட்டம் அப்படின்றது வந்து காந்திஜி வந்து கொண்டு வராரு. எந்த ஆண்டில் வந்து கொண்டு வராருன்னா 1937 தான் கொண்டு வருவார்.
ஸோ இது ரொம்ப வந்து பிரபலமான ஒரு கல்வி திட்டம், அந்த வர்தா கல்வி திட்டம் அப்படின்றது. இது வந்து காந்தியடிகள் உருவாக்கியது அப்படின்றதுனால ரொம்ப ஃபேமஸான திட்டம். நான் இயர் நல்லா பார்த்துக்கோங்க. அது என்ன இதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காந்தியடியோட அடிப்படை கல்வி திட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷன் வந்து அகிம்சையை வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி அகிம்சையை வந்து கொண்டு வரும்போது, அந்த கொள்கையை வந்து சொல்லிக் கொடுக்கும் போது, எதிர்காலத்தில் குடிமக்களுக்கு கிட்ட பார்த்திங்கன்னா எந்த ஒரு வன்முறையும் வராது. ஒரு வன்முறையற்ற சமுதாயத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி காந்திஜி வந்து இந்த வர்தா ஸ்கீமில் வந்து சொல்கிறாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம இந்திய நாட்டில் வந்து சுரண்டப்படுறது, அதுக்கப்புறம் வந்து சமூகத்தை மேம்படுத்தணும், மெயினாக பார்த்திங்கன்னா வன்முறையற்ற ஒரு சமூகத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீமில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ எப்போ கொண்டு வந்திருப்பார் இந்த வர்தா ஸ்கீம் ஆஃப் பேசிக் நேஷனல் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1937 வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ த பிரின்சிபல் ஆஃப் நான் வயலன்ஸ் வாஸ் த பேசிஸ் ஆஃப் த காந்திஜி ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன். மெயினாக பார்த்திங்கன்னா நான் வயலன்ஸ் வந்து கொண்டு வரணும் இந்த எஜுகேஷன் சிஸ்டமில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து வன்முறையற்ற ஒரு சமுதாயத்தை வந்து நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு, அதேமாதிரி எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். அதேமாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நான் டெய்லி ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து யூடியூப் வீடியோ ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு டெய்லி ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தேங்க்யூ.